இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு கேக்குறதுக்கு எதுவும் இல்ல. வெளியில எல்லாரும் உங்களை கேட்டுட்டாங்களே. ஆனா நீங்களும் ஏதாவது கேட்கலாம்ல. என்ன கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. என்ன தெரிஞ்சுக்கணும்ல. சரி, ஓகே, நானே கேட்கிறேன். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இருக்கா? ரொம்ப அதிர்ஷ்டத்தினாலதான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். ஆக்சுவலி அதுவும் கரெக்ட் தான். அதிர்ஷ்டவசமாக தான் நம்ம 2 பேரும் மீட் பண்றோம். நான் கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டான்னு தான் இருந்தேன். உங்களை மீட் பண்ற ஐடியாவும் எனக்கு இல்லை. மாம் தான் பிடிவாதமா இருந்தாங்க. அதனால திட்டும் வாங்கினேன். ஆக்சுவலி என் பிசினஸை வெளிநாட்டில் செட்டில் பண்ணுன்றது என் லட்சியம். அதனால இப்போ நான் கல்யாணத்துக்கு ரெடியாகவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அம்மா தான் பிசினஸ்க்காக வாழ்க்கையை வாழ்றத விட்டுவியான்னு கேட்டாங்க. உங்க அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே. வேலை வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியமானது. ஆனா வேலை மட்டுமே வாழ்க்கை ஆயிடதில்ல. எக்ஸாக்ட்லி. மாம் கூட சேம் டு சேம் இதான் சொன்னாங்க. அதான் மாம் ஜெயிச்சிட்டாங்க, நான் இங்க வந்துட்டேன். and I'm glad that நான் இங்க வந்திருக்கேன். ஐ மீன், உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? என்னது? உங்களோட இந்த ஸ்மைல் உறவுகளை ஏற்படுத்தணும். நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க. எங்க சிரி? பர்ஃபெக்ட். சாரி, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா. இல்ல. ஆக்சுவலி உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை பத்தி வித்தியாசமா யோசிச்சேன். நீங்க ரொம்ப மாடர்னா அப்பா கிளாஸ் பொண்ணு மாதிரி இருப்பீங்கன்னு யோசிச்சேன். ஆனா நீங்க அப்படி இல்லை. உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷமா இருக்கு. இந்த லைஃப் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்குல்ல. அடுத்த நோடி என்ன ஆகும்னே தெரியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு வாழணும்னு தான் சொல்லுவேன். கடந்த காலத்தை வெற்றணும். அதே மாதிரி நாளைக்கு என்ன ஆகுன்றதும் யாருக்கும் தெரியாது. அதனால இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு மட்டும்தான். ஆனா எனக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு. அது என் நிகழ்காலத்தோட இணைஞ்சிருக்கு. அது என்னோட எதிர்காலத்தை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எனக்கு உங்க கடந்த காலம் தேவையில்லை. ஆனா நான் நிச்சயமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னோட வீடு இல்ல. நான் இந்த வீட்டு பொண்ணே கிடையாது. நான் ஓபராய் குடும்பத்துடைய மருமகள். அதாவது இருந்தேன். ரிஷிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ விவாகரத்தும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு.